இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம், உங்கள் வாழ்க்கை வறண்டு போயிருந்தால், உங்கள் வாழ்க்கை துன்பம், துயரம், கவலை, கண்ணீர், நோய், நோக்காடு, வேலை இல்லாமல் இருப்பது, குழந்தை இல்லாமல் இருப்பது, இப்படியாக எண்ணற்ற பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் என் இயேசு நினைப்பாரே ஆனால், நீங்கள் இயேசுவின் ஜனமாய் இருப்பீர்களே ஆனால், உங்கள் வாழ்வு வளமாய் மாறப்போகிறது. எப்படின்னா, இந்த துபாய், சவுதி அரேபியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலைவனமாய் இருந்தது. மேக கூட்டங்களை வரவழைத்து மேகத்தை தன்பால் ஈர்த்து மழையை பொழிய வைத்து சோலை வனமாய் மாற்றினார்கள். ஆறுகளை உண்டாக்கினார்கள், வனாந்தரத்திலே ஆறுகள். இவையெல்லாம் பார்க்கும் பொழுது வேதம் இதைத்தான் சொல்கிறது. ஆண்டவரின் ஜனமாய் நீங்களும் நானும் இருப்போமே ஆனால், ஆண்டவர் உங்கள் வறண்டு போன வாழ்வை, என் வறண்டு போன வாழ்வை, உங்கள் துக்கங்களை, என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின், இந்த என் ஜனன்றது நீங்களும் நானும், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்தம்! இந்த வாக்கு தத்தத்தை நாம் ரசித்து ருசித்து வாசித்து தியானிப்போமே ஆனால், இதில் பெரிய பெரிய அதிசயங்கள் இருக்கிறது. என் ஜனம் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையோ தன் சொந்த பிள்ளைகளாக சொந்தம் கொண்டாடுறார். ஒரு சவுதி அரேபிய அரசு அந்த ஜனத்திற்காக பாலைவனத்தை சோலைவனமாய் மாற்றும் பொழுது, என் ஆண்டவர் உயிரோடு இருந்தவர், உங்களுக்காக உயிராய் வந்தவர், உங்களுக்காக மரித்தவர், உங்கள் வாழ்க்கையை, பாலைவனம் போன்ற வாழ்க்கையை மாற்றாமல் விடுவாரா? நிச்சயமாய் மாற்றுவார். கவலை ஏற்படாதீங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்களும் நானும் ஆண்டவரின் ஜனமாய் மாறுவோமே ஆனால், உங்கள் வாழ்வு, என் வாழ்வு துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது, தாவீது துவண்டு போயிருந்தார். அவர் ஆண்டவரின் பால் ஈர்க்கப்பட்டு ஆண்டவரின் ஜனமாய் மாறின பொழுது அது தாவீது பாடின சங்கீதம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று தாவீது சொல்லுகிறார். புல் உள்ள இடம் என்பது பசுமையை குறிக்கிறது. அவர் காய்ந்து போய் இருந்த தன் வாழ்க்கையிலே பசுமையை தேடி அலைந்த பொழுது, ஆண்டவரே நான் உம் மகனாய் இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்த பொழுது, ஆண்டவர் தாவீதை புற்கள் உள்ள இடங்களில் கொண்டு போய் மேய்த்தார் என்று சொல்லப்படுகிறது. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விட்டார் என்று சொல்லுகிறார். அமர்ந்த தண்ணீரிலே சேர் இருக்காது, குழம்பி இருக்காது, தண்ணி அப்படியே குவைட்டா இருக்கும், தெளிவா இருக்கும். அதை குடிக்கிறவங்களுக்கு தண்ணீர் குடிக்க ஒரு பிரியம் இருக்கும். அதைத்தான் அமர்ந்த தண்ணீர் என்று தாவீது இங்கு குறிப்பிடுகிறார். உடலுக்கு உணவு, குடிக்க தண்ணீர் மட்டுமல்ல. இதே சங்கீதம் 23:3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லுகிறார். உடலை மட்டும் தேற்றல ஆண்டவர்,
ஆத்துமாவையும் தேற்றுகிறார். ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையிலே நடத்துகிறார். என் மகன், என்னை நோக்கி வந்த என் மகன், என்னையே நம்பி வந்த என் மகள் அநீதியின் பாதையிலே போய்விடக்கூடாது என்று நீதியின் பாதையிலே தேவன் நடத்துகிறார். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்றால், தாவீது நடந்தது நீதியின் பாதையில். அவன் எப்பொழுது ஆண்டவரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரையே நம்பி வாழ்ந்த காலத்திலே நீதியின் பாதையிலே நடத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆனாலும் உங்களுக்கு இரங்கும்படி நீங்களும் கூட தாவீதை போன்று ஆண்டவரின் முதல் வாக்குத்தத்தம் 43:20 ஏசாயா தீர்க்கதரிசியின் வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரின் பிள்ளைகளாய் மாறுவீர்களே ஆனால் உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எவ்வாறு ஊதாரி பிள்ளை ஊமையிலே ஆண்டவர் ஊதாரி மகன் திரும்பி வரமாட்டானா என்று காத்து இருந்தாரோ, அதே போன்று இன்று உங்களுக்காக எனக்காக என் தேவன், உங்கள் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். காத்திருப்பது மட்டும் இல்லைங்க, உங்களை பார்த்து, என்ன பார்த்து இந்த இயேசு, உயிரோடு இருக்கிற இயேசு மனது உருகுகிறார். மனது உருகும்படி இருந்து எழுந்திருக்கிறார். என் மகன், என் மகள் என்னிடத்தில் வருகிறாள், நான் அவர்களை தேற்ற வேண்டும் என்று எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். இந்த கர்த்தர் இருக்காரு, இவர் நீதி செய்கிற தேவன். தன் சரீரத்தையே உங்களுக்காக கொடுத்த நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த தெய்வத்திற்காக நீங்களும் நானும் காத்திருப்போமே ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆபிரகாம் காத்திருந்தார், பாக்கியவனாயிருந்தார். மோசே காத்திருந்தார், பாக்கியவனாயிருந்தார். யோசுவா காத்திருந்தார், பாக்கியவனாயிருந்தார். காத்திருக்கிற பிள்ளைகள் அனைவரும் பாக்கியவான்கள். மரியாள் ஆண்டவருடைய தாயார் காத்திருந்தால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை எனக்கு பிறக்கும், அந்த பிள்ளை உலகத்தை ரட்சிக்கும், அந்த பிள்ளை மறிக்கப்படும், மரித்து அடக்கம் செய்யப்படும், அந்த பிள்ளை உயிர்த்து எழும்பும் என்று ஆண்டவரின் தாயார் காத்து கொண்டிருந்தார். அந்த காத்திருப்பானது அந்த தாயாரை பலவீனப்படுத்தாமல் பலப்படுத்தியது. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பார். அந்த தாய் நினைத்தார், என் மகன் நிச்சயமாக உயிர்த்து எழுவார். நம்பிக்கை இருந்தது. எல்லோரும் அழுது புலம்பின பொழுது கூட அந்த தாய் தன் மகனையே பார்த்து கொண்டிருப்பாள். அவளுக்கு தெரியும், என் மகன் எதிர்பார்க்கும் முடிவு பிறக்க வேண்டும், அடித்து கொல்லப்பட வேண்டும், உயிர்த்து எழ வேண்டும். அது நடந்தது. உங்களுக்கும் எனக்கும் கூட நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் உண்மையாய் வாழ்ந்து காட்டியவர். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பேரில், என் பேரில் நினைத்து இருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் நினைவுகளை, என் நினைவுகளை. நீங்களும் நானும் தான் ஆண்டவரின் நினைவுகளை மறந்து போய்விட்டோம், மறந்து இருந்து போய்விட்டோம். எனவே இன்று இந்த தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், உன் நினைவுகளை அறிந்த நான், உன்னுடைய வெற்றிக்காக திட்டங்களை வைத்திருக்கிற நான், நீ ஏன் என்னை மறந்தாய்?
உனக்காய் நான் காத்திருக்கிறேனே. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற வேண்டும். அவாந்தரத்திலே அவர்களுக்கு ஆறுகளை ஓடச் செய்ய வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேனே. நீ எங்கே போனாய்? நாம திரும்பி ஆண்டவரின் பக்கம் வருவோமே ஆனால், ஆண்டவரை பார்க்க, டாடி நான் இருக்கிறேன் டாடி, உங்களையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்வோமே ஆனால், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உங்கள் முழு இருதயத்தோடு தேடினீர்களே ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நீங்க எப்போ ஆண்டவரை கண்டுபிடிப்பீங்கன்னா, நீங்க ஆண்டவரை தேடினதாக கண்டுபிடிப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க குடியும் கூத்தியாலமா கும்மாலம் அடிச்சுக்கிட்டு இருந்த ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாதுங்க. நீங்க ஆண்டவரை தேடணும். நீங்க ஆண்டவரை தேடித்தான் பாருங்களேன், கண்டுபிடித்துதான் பாருங்களேன், முகமுகமாய் அவரோடு பேசித்தான் பாருங்களேன். உங்கள் வாழ்க்கை எப்படி பிரகாசமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். நான் கண்ட இன்பத்தை நீங்களும் அடைவீர்கள். என் ஏசப்பா சொல்கிறார், என் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் நான் காண விரும்புகிறேன். என் ஜனமாய் நான் தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன். நீங்கள் தயாரா? அவ்வாறு கேட்கும் ஆண்டவருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆண்டவரே நான் தயாரா இருக்கிறேன் சொல்ல போறீங்களா? மணி என்கிற பேர் ஆண்டவர் உணர்த்தார். மணி, நீங்க கஷ்டம் எவ்வளவு பட்டாலும் நீங்க நல்லா இருக்க போற காலங்கள் அருகில் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் ஜனமாய் மாறுவீங்கன்னா நிச்சயமா ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. ஜுரத்தினால் கஷ்டப்படுகிற ஒரு சகோதரி ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இன்றே உன் ஜுரம் உன்னை விட்டு நீங்க போகிறது. என் ஜனமாய் நீ இருந்து பார், உன் ஜனம் நீங்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, ஆண்டவரின் ஜனமாய் மாறி பாருங்கள். இன்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்கள், திரும்ப வாசித்து பாருங்க. அவ்வாறு வாசித்து பார்த்து தியானித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க ஊழியம் நல்லா இருக்கும், உங்க குருத்துவம் நல்லா இருக்கும். God bless you all.